வெல்கம் டு ஏபி ஸ்குவாட். இன்னைக்கு எங்க போறோம்னு ட்ரெஸ் சொல்றோம். அதாவது நாங்கள் எப்போவுமே இந்த பக்கம் தான் போவோம். ஆனால் வந்து ஒரு கடை இருக்குது, 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் தருவாங்களாம். வாங்கிட்டு வேஸ்ட் போனால் 200 ஃபைனா. அது வந்து கரெக்டாக என்ன தெரியுமா, வடபழனி மெட்ரோக்கு பேக் சைடு இல்லை, வடபழனி மெட்ரோக்கு பேக் சைடு இல்லை, அதாவது வடபழனி மெட்ரோவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிக்னல் ஒன்று வரும் டுவர்ட்ஸ் கோயம்பேடு போகிற வழி. அதில் வந்து சிக்னலுக்கு லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போகணும். ஓகே, அந்த லொகேஷன் நான் அட்டாச் பண்றேன். லொகேஷன் நான் அட்டாச் பண்ணிடுறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. அது பேர் சாலிகிராமத்துக்கு போற வழிங்க. ஆனா சாலிகிராமம் நாங்களே மெட்ரோ வடபழனி தான், மெட்ரோக்கு பேக் சைடுனோனே நாங்களும் அந்த பக்கம் போய் பார்க்குறோம், இந்த பக்கம் வந்து பார்த்தோம். ஆனா எப்பயுமே நாங்க போற வழி அந்த வழியா தான் வந்து டெய்லி போவோம். ஆனா இப்படி ஒரு கடை இருக்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க இல்லை நைட்டு நமக்கு தெரியல எங்களுக்கு. ஸோ அதோட பேர் வந்து என்னன்னா ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர். ரொம்ப வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட். ஆமா, நான் இது வந்து நிறைய பிஹைண்ட் வச்சு நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய சேனல்ஸ்ல இருந்து. அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கே வந்து தெரியாது. நான் பிரியாணி கூட 50 ரூபாய்க்கு தருவாங்களா, குஸ்கான்றாங்க. போய் பார்க்கலாம் என்னன்னு தெரியல. போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் வந்து ஓகே தானே? சரி, அதனால நம்ம அங்கே போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். ரோடு ஃபுல்லாக காட்டு. 2 பிரியாணிண்ணா, இது 1 போதும். 1 போதுமா? ஓகே, 1 கிலோ 1 போதுண்ணா. சொல்ல எது வாங்க? சிக்கன் 65 வாங்கவா? உட்காருவா. நாங்கள் வந்து ஒரு பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா சாப்பிட்டேன், ஃபுல்லாக இருக்குது வயிறு. நான் கூட போய்க்கலாம்ல. இங்கே வச்சு இன்னொன்று குஸ்கா மட்டும் 1 டைம் வருமா, மற்றது எல்லாமே அன்லிமிட்டடாக. குஸ்கா ஒரே ஒரு அடி தான் வாங்க முடியுமா? அன்லிமிட்டட் இல்லையா குஸ்கா? குஸ்கா ஒரு வாட்டி வாங்கலாமா, மற்றது எல்லாமே அன்லிமிட்டட். எது வேணாலும் அன்லிமிட்டட். குஸ்கா 50 ரூபா. 50 ரூபா தானே? 65 வாங்கிக்கலாம். ஏதோ வாங்கிட்டு வேணா, இப்போ 6 ரூபா போடா. ஆனால் சிக்கன் பக்கோடா எவ்வளோண்ணா? 100 கிராம் 100 கிராம் 50. ஒரு 100 கிராம் சிக்கன் பக்கோடா பார்க்கணும். இது வந்துட்டு நான் சொல்லுவேன் எப்படி பண்ணிட்டு. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு. சிக்கனுக்கு அப்பல் தூத்து சாப்பிட்ற எப்படி இருக்காண்ணா? நல்லா தான் இருக்கு. ஆனால் பிரியாணி மாதிரி இல்லை. நல்லா தான் இருக்கு பிரியாணி. தக்காளி சாதம் மாதிரி. தக்காளி சாதம் மாதிரி இருக்கா? ஏன்னா 50 ரூபாய்க்கு ஓகே தான். சிக்கன் இருக்கு பாரு, சிக்கன் சாப்பிட்டு பாரு. சிக்கன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிக்கனோட சாப்பிட்டா அப்பயே அப்படிதான். 50 ரூபாய்க்கு வச்சு தான் வெள்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 ரூபா. என் கையெல்லாம் வேற ஆனே பண்ணலையா? மீனா வாங்கினேன். ஆமாம், வெறும் 50 rupees. 50யா? 50 ரூபா எல்லாமே 50யா? ஆமாம், அங்கே நிறைய இருக்கு. 65 சொன்னேன். 65ம் வருமா? என்னென்ன சொன்ன நீனு? 65 மீன் சாப்பாடு. வெஸ்டபி சொன்னேன். எனக்கு சாப்பாடு சாப்பிட பிடிக்கல. புரட்டாசி இல்லாததுனால என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. இதுக்கு மீன் 65 என்னென்னமோ சொல்கிறான். எனக்கு எப்பவுமே புரட்டாசி கிடையாது, அது வேறு விஷயம். இன்னைக்கு இந்த வருஷம் எஸ்கே போயிட்டான். வா. வெறும் 50 ரூபா. 50 புரட்டாசியில் இருக்கவங்களா வைத்து சிலருவாங்க. 150 கொடுத்தா வருது இல்லையா? வருது. எவை ஜஸ்ட் 150. சொல்லு. இப்போ வந்துட்டு நாங்கள் 65 டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். 3 பீஸ் 50 100. இந்த பிரியாணி மட்டுமா? ஆமாம், எல்லாமே சேர்த்து. நீ இதை சிக்கன் 65ஓட பிரியாணி எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆமாம், கை கட்டினா இல்லை. கண்டிப்பா வலிக்குதா? நீங்க அது வந்து ஒட்டுதான் அப்படிதான் பண்றாங்க. மீன் 2 பீஸ். இது ஒன்று தலை, எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ இது உனக்கு, இது இவளுக்கு, தலை எனக்கு.
நான் தலையை பார்த்தோன்னா மீனே வாங்கினேன். அதெல்லாம் ஒரு டைமில் ஊரில் வாங்கலாம் பிரியாணிக்கு அப்பளம். ஆனால் ஒத்துதாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் இந்த ரோட்டில் தான் போவோம். டெய்லியும் நாங்கள் எங்கள் சாய்வாலா ஒன்று போவோம், இந்த ரோட்லேயே தான் போவோம். இங்கே இந்த கடை இருக்குது. இந்த கடை இப்போ நான் ஒரு இடத்துல வச்சுருக்கோமே, இதே வந்து சூப் கடை. இங்கே சூப் பண்ணிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து குடிப்போம்ல. ஆமாம், இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதே நாங்கள் டெய்லி அடிக்கடி குடிக்கிறோம். இந்த ஃபோன் வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து சூப் கடை. பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த பக்கத்தில் இந்த சைடில் ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் இவ்வளோ ஐட்டம் இருக்குன்றதே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் தெரியும், ஏதோ ஒரு கடைன்னு தெரியும். ஆனால் இந்த கடை இவ்வளோ பெரிய 150 எல்லாம் தெரியாதுல்ல நமக்கு. வெஜ்ஜும் இருக்கு, நான்வெஜ் இருக்கு. நான் நான்வெஜ் வேண்டாம், எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றோம் சாப்பாடு. வெறும் மீன் வச்சுட்டு மட்டும் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு வந்து அவங்க இதெல்லாம் ஆக்காதடா. அது பைக்கு மாதிரி பண்ணாத, செஞ்சாம சாப்பிடு. கேட்கவும் இல்லை, புரிஞ்சிக்கவும் இல்லை. ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஒரு உனக்கு செஞ்சாம சாப்பிடு. நான் எடுத்துப்பேன் அதுலயே. அது உனக்கு தான் ஒத்து. எத்தனை நாளைக்கு அதே சொல்லுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யாராவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, நிறையா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்துடுங்க. ஆனால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிங்கன்னா 200 ரூபா ஃபைனு. ஆமாம், அது ஆமாம், முக்கியமாக அப்படி தான் போட்டுருக்காங்க. என்னன்னு தெரியல. அவன்கிட்ட கேட்கலாமா? லாஸ்ட்டாக சாப்பிட்டு போய் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்க போகிறேன், இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணலாம்? அதான் அதுல சொல்லிருப்பாங்களே அந்த வீடியோல. சும்மா நம்ம கேட்டு பார்ப்போம். A few moments later. இந்த இடத்துல கரையாடா. எனக்கு தெரிஞ்சு வேற எதனா கடைக்கு போகிறோமா பார்க்குறாங்க, பார்த்தோன்னு நம்மளை அச்சுட்டு வச்சுருவாங்களே. எந்த கடைக்கு போனாலும் எதனா ஒரு குறை சொல்லிடுறாங்களா? சொல்ல ஆனஸ்டான ஒரு இதுதான். நீ சாப்பிட்டுட்டு இங்க வந்து நல்லா இருக்கு, தாராளமா நல்லா இல்லைன்னா சொல்லலாம். பிரியாணி நல்லா இருக்கு, சிக்கனோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. அப்படியே சாப்பிட்டா லைட்டா தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. பட் 50 ரூபாய்க்கு ஒத்துதாங்க. பிரியாணி ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க, மற்றது எல்லாமே அன்லிமிட்டட். நீங்கள் எது ஒன்றும் வாங்கிக்கலாம். இந்த சைடிஷ் கூட ஒரு வாட்டி தான். அதனால சைடிஷ் வாங்கிட்டு நம்ம கேப்டன் பஸ்ஸில் வந்து ஒரு தாத்தா சொன்னாங்க, எல்லாமே அன்லிமிட்டட் சொன்னாங்க. வந்து இப்போ சாப்பாடு விட்டுறா அன்லிமிட்டட். சாப்பாடுலாம் இந்த சைடிஷ் எதுவுமே அன்லிமிட்லாம் இல்லை. அங்கே இருக்க சின்ன சின்ன ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, மிக்ஸ் ரைட்ஸு, அந்தமாரி வெஜிடபிள், அப்புறம் அந்த மீல்ஸு, அதெல்லாமே அன்லிமிட்டட் தான் சாப்பாடுலாம். A few moments later. சாப்பிட்டு தான் வந்தேன். நான் மீன் சிக்கன் சாப்பிட்றேன்ல, நான் சாப்பிட்றேன். நீ இதே வரும். நீ எனக்கு தெரியாது, எனக்கு சாப்பிட்டுதான் வரும். ஓகே, இது மட்டும் இது மட்டும் எனக்கு. இது உனக்கு. மீனோட எலும்புலாம் தூக்கி சொருவி வச்சிருக்க. இதுல அது எலும்பு இல்ல, கிராம்பு. அவ்வளவுதான். என்னை பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் 1 வாங்கியிருக்கான். என்னாலே சாப்பிட முடியாது. நான் 2 வாங்கலாம் நினைச்சேன். 2 வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, 200 ரூபா ஃபைன் கட்டு போயிருப்போம். இப்போ அன்லிமிட்டட் எல்லாரும் வந்து அவங்க பாட்டு எல்லாம் வச்சுப்பாங்க அதிகமாக, அப்புறம் சாப்பிட முடியாமல் வேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அதனால தான் அவர் அப்படி போட்டிருக்காரு. ஆனால் வந்து இது வரைக்கும் ஃபைன் வாங்கினது இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு வீடியோவில் சொன்னாங்க, என்னன்னு தெரியல. பேசாம நீ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டு அவன்கிட்ட 200 ரூபாய் ஃபைன் வாங்குறாங்களா? ஃபைன் வாங்கினாங்கன்னா இல்லைன்னு இது வீடியோவுக்கு தான் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி வச்சு சாப்பிடு.
பண்ணலாம் அப்படின்ட்டு குப்பையில போட்டுருவோம் நான் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவேன். அவள்தான் ட்ரெண்டிங் நம்பர் 9 ஆயிடுவா. குப்பையில் போட்டு சாப்பாடை ஏற்றி சாப்பிட்டேன். குப்பையில் இருக்கும் சாப்பாடை ஏற்று சாப்பிடும் இன்ஃப்ளூயன்சருக்கு என்ன ஆயிடுச்சு? ஐநா சைக்கிள் என்ன ஆயிடுச்சு? நடந்தது என்ன? உண்மை என்ன? உண்மை அப்புறமா இந்த கடைக்கெல்லாம் வருவாங்க இன்டர்வியூ எதுக்கு அந்த பொண்ணு குப்பையில வந்து சாப்பிட்றேன். 200 ரூபாய் ஃபைன் கேட்டேன், அதான் சாப்பிட்டேன். ஐயோ ஐயோ வருது சாப்பிடு. அந்த இது அந்த பிளேட்ல அந்த வேஸ்ட் இருக்குல்ல அது எல்லாமே கொடுத்துரு. என்னடா மீன் முள்ளு சாப்பிட்டு போட்டா கூட சாடாம போகுது. என்னடா இப்போ வர வர நாய்க்கெல்லாம் வந்து பொறுப்பாயிடுச்சு. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணி 200 ரூபா வாங்கிடுவோம். ஒருத்தங்களும் வாங்கிருக்கான். ரொம்ப ஓவரா பேசுனா அதனால கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஓகே. மிச்ச பேர்லாம் நான் மிரட்டினோடனே சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடை. அவங்க வந்து அன்னைக்கு ரொம்ப நான் சும்மா சாப்பிட்றேன் அப்படின்னு ரொம்ப வரும். இந்த மரியாதை 200 ரூபா கொடுத்துட்டு நீ கிளம்ப. கொடுத்துட்டாங்களா? வாட்ஸ்அப் ஸ்டாம்ப் சூப்பர்ண்ணா. மேல மேல 6வது வருஷம் ரன்னிங். 6வது வருஷம். சூப்பர்ண்ணா. எல்லாமே நல்லா இருந்தது. வெற்றிகரமா பண்ணிட்டு கண்டிப்பா 1 வருஷம் 2 வருஷம் ஏத்துவாங்க, ரேட் ஏத்துவாங்க. நான் ஓரளவுக்கு அதே நல்லா இருக்கு. எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஒரு வழியா வந்து போயிட்டு வந்துட்டோம். என்னால முடியல, தூக்கம் சொக்குது. வேலை இருக்கு, என்ன பண்றது? ஓகே, நல்லா வேறு முட்டை சாப்பிட்டோம். வர்த்து தாங்க, 50 ரூபாய்க்கு வர்த்து தான். பிரியாணி மட்டும் 50 ரூபாய்க்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் கிடையாது, கொடுக்குற குவான்டிட்டி மட்டும் தான். அதே மாதிரி சைட் டிஷ்லாம் இருக்கும்ல, சிக்கன் மீன் அதுவுமே வந்து அன்லிமிட்டெட்ல, ஆனால் அதுவும் 50 ரூபா தான், அன்லிமிட்டெட் கிடையாது. மற்ற அதை தாண்டி இந்த சைட் டிஷ்ஷு பிரியாணி தாண்டி மற்ற என்ன ஃபுட் இருந்தாலும் அது எல்லாமே வந்து அன்லிமிட்டெட் தான். அங்கே தயிர் சாதம், லெமன் சாதம் நிறைய இருக்குது, அது வெஜ் இன்னமும் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அன்லிமிட்டெடு. நைட்டு வந்து அதே மாதிரி சப்பாத்தி இட்லி நல்லா போடுவாங்களாமா. அதை வந்து அட்டாச் பண்ணிப்போம். கடை பேரே 50 ரூபாய் கடை தான். பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இதுவாடா கடை, இதுவா கடை, இதுதான். அப்புறம் கண்ணெல்லாம் கொஞ்சம் எல்லாம் மரம்லாம் இருந்தது வேறு, அந்த போர்டை மறிச்சு கண்ணெல்லாம் கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு போகிறேன். இதுண்டா இங்கே தாண்டா இருக்குது, நம்ம இது தெரியாமல் லூஸ் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடை நல்லா தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. 50 ரூபாய்க்கு ஃபுட்டு வந்து வறுத்து தான், 50 ரூபாய்க்கு வறுத்து தான். 50 ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிடலாம். சிக்கன் அதுவும் குவான்டிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா வெளியெல்லாம் நீங்கள் வாங்கினாலுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் தருவாங்க. இங்கே ஓரளவுக்கு நல்லாவே தந்தாங்க. சிக்கன் பீஸாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், மீனும் நல்லா பொரிச்சு எலும்புலாம் வந்து இல்லை, போன்லெஸ் ஃபுல்லாக போன்லெஸ் கொடுத்தாங்க 50 ரூபாய்க்கு. அதே போல் மீனும் நல்லா வறுத்து அந்த ஒரு நல்ல ஒரு பக்குவமான இதோட சூட்டில் தான் கொடுத்தாங்க. ரெண்டுமே சுட கொடுத்தாங்க. பிரியாணி ஆமாம், பிரியாணி வாங்கும்போது சுட தான் கொடுத்தாங்க, அவ்வளோ கொதிக்க பொரிச்சு கொடுத்தாங்க. சிக்கன்லாம் பிரியாணியில் வந்து 3 சிக்கன் இருக்கும், 1 பெருசு, மீதி 2 சின்னது. ஓகே, வந்து கண்டிப்பாக வந்து இந்த சுற்றி இந்த சரௌண்டிங்கில் ஏதாச்சும் பேச்சுலர்ஸ், வடப்பள்ளி, நுங்கம் பக்கம், கோடம் பக்கம் பேச்சுலர் பசங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபுட்டு ட்ரை பண்ணுவோம். நார்மலாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஃபுட் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். காலேஜ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ரெகுலர் கஸ்டமராக மாறுது. நான் லொக்கேஷன் வந்து மேப்பில் வந்து பாயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதோட நாங்கள் இந்த விளாக முடிக்கிறோம். அண்ட் இதே மாதிரி வேறு எங்கேயாச்சும் சென்னையை சுற்றி சொல்லுங்க, வெளியிலலாம் தயவு செஞ்சு சொல்லாது. சென்னையை சுற்றி இந்த இடம் போங்க, இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட் இருக்குது, இங்கே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணிட்டு உண்மையாக விட்டான்ட்டு உங்களுக்கே விட்டா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அங்கேயே போய் பார்த்துட வேண்டியதான். அதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போய் அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். சென்னையில் சொல்லுங்கள், வெளியே மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ், என்ன வீட்டில் விட மாட்டாங்க. ஓகே, இதோட நாங்கள் இந்த விளாக முடிக்கிறோம். டாட்டா சொல்லு.